ஹே ஆல், இன்றைக்கி நாம் 2026 ஆக்ஷன் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆகிருக்கிற வார் மிஷின் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் இந்த படத்தை ட்ரைலரில் பார்த்துருக்கீங்க? பார்த்துட்டு ஐயோ இந்த போய் படத்தை தேட்டரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு தேட்டரில் போய் பார்த்துருங்க. ஏன்னா அசத்தலான படம். அதாவது ஒரு மனுஷனுக்கு அந்த ஒரு இமோஷன்ஸையும் தாண்டி அவனோட ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இந்த சண்டை காட்சி மூலமாக ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ஆக்ஷனும் தரமான ஆக்ஷன். கடைசியில் கிளைமேக்ஸ் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அண்ட் ட்விஸ்ட்டுக்கு மேலே இங்க கிராஸ் பண்றது ஆபத்து. நம்ம முன்னாடி போய் கிராஸ் பண்ணலாம்ல? இல்ல வேண்டாம், அங்க நீரோட்டம் ரொம்ப வேகமா இருக்கும். நாம இங்க கிராஸ் பண்றது தான் நல்லது. சில விஷயங்கள் ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. ரோப் எடு, ஒரு ஜிப் லைனை உருவாக்கலாம். 4 பேர் 4 ரோப்ஸ், 2 ரோப்ஸை ஒண்ணா கட்டி 7 புல் பண்ணுங்க. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து முயற்சிக்கிறாங்க. என்னோட ரோப் இல்ல, 96 யூஸ் பண்ணிட்டு இருந்தான். யாரோ ஒருத்தர் 7ஓட சேர்ந்து வரணும். நான் வரேன். ஆனா லைன் எப்படி அத கொண்டு போறது? நீ பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். 44 ரோப்ஸ் எடுத்துக்கிட்டு என் கூட வா. 109 இது மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். நீரோட்டத்துக்கு எதிராக குதிக்க போறேன். தண்ணி என்ன வேகமா இழுக்கும். ரோப லூசாவே எப்படி டைட்டா பிடிச்சனா தண்ணி என்ன இழுத்துரும். புரிஞ்சுதா? ஜாக்கிரதை, தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. அவ்வளோதான், கதை முடிஞ்சது. அங்க ரீச் ஆயிட்டாரு. ஆமா, நீ நானும் கிராஸ் பண்ண போறோம். கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் பாத்துக்கிறேன். நம்ம ரெடி. அந்த பக்கம் லைன் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் டைட் பண்ண. இந்த டீம் ஒர்க் எப்பவுமே ரொம்ப சரியா இருக்குல்ல. Come on. இன்னும் கொஞ்சம் அழுத்தி புடி. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. தூக்குங்க. பாத்து பிரதர், ஜாக்கிரதை. 15 செம்மையா எடுத்துருக்காங்க படத்தை. கரெக்டாக அந்த இதில் மாட்டிக்கிச்சு. இப்படி எவ்வளோ பண்ண முடியும்? வாய்ப்பே இல்லை.
ரோப்ப கீழே இழுங்க. Come on, இழு. Okay. தலைவர் கலந்துருக்காரு. சீக்கிரம். Come on, போ. இங்க உள்ள போங்க, இந்த சைடுல போங்க. அப்படிதான் வா, சீக்கிரம். பாத்து. ஏத்துது. வந்துட்டேன். Come on. புடிச்சிட்டேன். இப்ப மேல தூக்கு. புடிச்சிருக்க. மேல தூக்கு. Come on. மீட்டர் இங்க வேகமா சுத்த ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த வார்னிஷ் அது விட்டு போச்சு. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். Oh my God! இன்னைக்குள்ளிருந்து கூட தப்பிக்க முடியாது. அப்போ இந்த மனுஷனை ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல வந்துட்டு ஃபயர் ஒர்க் பண்ணுது. எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பர்சனை வேறு உடம்ப கட்டி வச்சுருக்காங்க, அவர் கால் நடக்க முடியாதுன்னு. வாய்ப்பே இல்லை. உன்னை காப்பாத்திட்டேன். உனக்கு ஒன்றும் ஆகல, நான் பிடிச்சிட்டேன். மேல வா. எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. உயிருக்கு செவனுக்கு உயிருக்கு ஒன்றும் ஆகல. 81 இப்போ நீ கையை விடலாம். அவனை காப்பாத்திட்ட ப்ரோ. ஆச்சரியமா இருக்கு 60. எப்படி இங்க வந்த? நீ செத்துட்டேன்னு நினைச்சா. அது முதல்ல அட்டாக் பண்ணப்ப நான் பறந்து வந்து ஆத்துல விழுந்துட்டேன். மூச்செடுக்க மேல வந்தப்ப நதி என்ன எங்கேயோ இழுத்துட்டு வந்துருச்சு. எங்க இருந்தேனே தெரியல. எல்லாரும் செத்துட்டாங்கன்னு நினைச்சேன்.
இந்த மனநிலை இப்போ எப்படி இருக்கும் தெரியுமா? வெஸ்ட் சைட் போக ஆரம்பிச்சப்பதான் நீங்க இதுக்கு முன்னாடி ஃபால்ஸ் நம்ம வழியா ஓடணுமா விழுகிறத பார்த்தேன். அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கேப் டிரைவர் எங்கேயாவது பாத்தியா? இல்ல, ஆனா டோரஸோட ஆபீஸ்ல ஆபரேஷன் பிளானை பார்த்திருந்தேன். அவங்க நமக்கு செட் பண்ணது பூபி ட்ராப்ஸ், ஃபயர் ஒர்க்ஸ் மட்டும்தான். நீ ஓகே தானே படி? எல்லாரும் இப்ப எங்க போறீங்க? கிராமத்துக்கு. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? தண்ணி நம்மளை ஈஸ்ட் சைடு இழுத்துட்டு வந்துருச்சு. நாம அங்கிருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி இருந்தோம், மலைக்கு அந்த பக்கம். நான் ரொம்ப அப்ப தூரம் சரியா தான் இருக்கு. மலையேற ஆரம்பிக்கலாம். ஒரு சோல்ஜரோட ஹெல்மெட் அங்கே தண்ணியில் போகிறத பார்த்து கவலைப்படுறாங்க. உன்னால நடக்க முடியுமா? முடியும். முன்னேறி போலனா இங்கே சமாதிதான். செவனத்துக்கு உதவி பண்ண. Your journey has started. தூரம் பாக்கலாம். ஒருத்தவங்களை தூக்கிட்டு நடந்து போகிறலாம் சாதாரண விஷயம் கிடையாது. Something fishy. என்னது? இது ட்ரிப் வயர். பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு ஃபிளேரோட கனெக்ட் ஆயிருக்கு. இது காட்ரேயோட கண்காணிப்பு பகுதியா இருக்கணும். 3 லேயர்ஸ்ல முதல் லேயரா இருக்கலாம். காட்ரே, யாராவது இருக்கீங்களா? நகரத்துக்கு வந்துட்டாங்க. பார்த்தா அது ஒட்டு மொத்தமா நீ அழிஞ்சிருக்கு. சொன்ன கிராமம் இதானா? ஆமா, இதேதான். இவங்க வரதுக்கு முன்னாடி அந்த வார் மிஷினிங் வந்து அங்கே இறக்கி வைக்கலாம். எல்லாரையும் அழிச்சிருக்கு. இந்த இடத்துல என்ன நடந்துச்சு? அதே மெஷின். ஆனா அது இது வரைக்கும் நம்மள தானே ஃபாலோ பண்ணுச்சு. அதோ ரேடியோ ரிலேட் ஆவா. கம்யூனிகேஷன் ஏன் கட்டாச்சுன்னு இப்போ புரியுது. காட்ரே! அப்படின்னா அவங்க நம்மள தவிக்க விட்டுட்டு யாருமே போயிட்டாங்க. மிச்சம் இல்ல, அவங்க விட்டுட்டு போகல. எவ்வளோ ஹைட் ஏறி வந்திருப்போம்? 6500 feet. வெஸ்ட்ல 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா? கிட்டத்தட்ட. ஸோ நதிக்கரைக்கு வந்து நம்மள அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அது சுமார் 20 டிகிரி ஆங்கிள் இங்க மோதி வந்திருக்கு. ரொம்ப தூரத்துல இருந்து அப்படின்னா war இது machine வந்தது வந்திருக்கு. இந்த வழியா? ஒரு நிமிஷம். என்ன சொல்ல வர? அது அந்த வழியா மலைய நம்ம உடைச்சிட்டு imagine வந்தோம். கூட பண்ணி எந்த பார்க்காத டேமேஜ் அளவுக்கு ஆகாம அதோட நடந்துட்டு வேலையை இருக்குன்னு சொல்றியா? காமிச்சிருக்கீங்க. நாம கேண்டீன்ல இருந்தப்ப ஆஸ்ட்ராய்ட பத்தி டிவில ஒரு நியூஸ் வந்தது இல்ல? எனக்கு என்னமோ அதுவா தான் இருக்கும்னு தோணுது. அப்படின்னா அது வேற கிரகத்தை சேர்ந்ததா? நிச்சயமா நம்ம கிரகத்துல இருந்து வரல. உங்களுக்கு கேக்குதா? ஹலோ ஹலோ, சர்ஜென்ட், சர்ஜென்ட், சர்ஜென்ட். எல்லாருமே அங்க இறந்துட்டாங்க. ஒருத்தர் மட்டும்தான் உயிரோடு இருக்காரு. சர்ஜென்ட், அவரும் இறந்துட்டாரு. கடவுளே. சீக்கிரம் ஏஎஸ்வியை ரெடி பண்ணுவோம். எல்லாரும் வாங்க. இங்கே எமோஷனலாக இருக்கும்போது இல்லை இதோட கொஞ்சம் wait நின்றாது, பண்ணிட்டு நம்ம போய் இன்னும் wait ஃபைட் பண்ணலாம், பண்ணணும் time அப்படின்னு இல்லை. தான் நம்ம ஹீரோட Time கொடுத்துதான் தாட் எல்லாமே okay? இருக்கு. உனக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. காட்ரே எல்லாரும் இறந்துட்டாங்க.
டீம்ல பாதி பேரை இழந்துட்டோம். பட் அங்கே இருக்கிறவங்களுக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ படம் பார்த்தீங்களா? இது படத்தோட ஒரு சின்ன கிளிப்பிங் தான். இதுக்கப்புறம் நிறைய சீன்ஸ் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய எபிசோட்ஸை நாங்கள் கொடுக்கறதுக்காக தயாராக இருக்கோம். ஸோ டோன்ட் மிஸ் இட்.